அவர் என்னென்ன வேலை செஞ்சாரு, மாவு பிசைஞ்சது ஊற வச்சு உருட்டத்து மாதிரின்ற ஒரு வேலை தான். மாவோட செய்யறது நாங்க தான். நீங்க எந்த ஜெயஸ்ரீ அம்மா, சந்தியா, அப்புறம் விஜய் மாமா, அப்பா எந்த வேலையுமே செய்யல ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுறமே, அதை விட பெரிய வேலை வேணாமா? எந்த வேலையுமே செய்யல. என்ன சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. சரி, குருமா எப்படி இருக்கு? பெரியம்மா வச்சு கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா வந்து குருமா வச்சு கொடுத்துட்டு ஆனால் வந்து பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோனே சொல்லிட்டு தெரியல. எல்லாமே வந்து கும்பலாக வந்து உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப நாள் சென்னு வந்து பரோட்டாவா என்னது இது சப்பாத்தி. ரொம்ப நாள் சென்னு வந்து நாங்கள் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றோம். ஏன்னு கேட்டால் மாஸ்டர் தான் செஞ்சு தராங்க. யாருன்னு பாருங்க, அந்த மாஸ்டர் குக்கு மேன் ஒருத்தர் நிற்கிறாங்க. அக்கா குக்கிங் வாயாலதான் வடை சுடுமே தவிர இங்க வந்து அடுப்படியில உட்காந்து சுடாது. அது பேச்சு நம்ம எனக்கு தண்டை கிடுச்சு. என்ன பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? சப்பாத்தி உருட்டுறேன். சப்பாத்தி உருது பரோட்டா உருட்டுனா எப்படி இருக்கும்? அது இன்னும் கொஞ்சம் வெயிட்டா ஊற்றணும், அடிச்சு இப்படி ஊற்றணும். அது நமக்கு தெரியாது. பேப்பர் மாதிரி வரணும் சொல்லுவாங்க. இதே போதும். நமக்கு தெரிஞ்சது இதுதான். இதுவே நல்லா இருக்குதான் நீங்க தான் சொல்லணும். நல்லாதான் இருக்குது. ஏருக்கு மாமா உருட்டது மாதிரி தான் சொல்றேன். அவர் என்னென்ன வேலை செஞ்சாரு, மாவு பிசைஞ்சது ஊற வச்சு உருட்டத்து மாதிரின்ற ஒரு வேலை தான். மாவோட செய்யறது நாங்க தான். நீங்க எந்த ஜெயஸ்ரீ அம்மா, சந்தியா, அப்புறம் விஜய் மாமா, அப்பா எந்த வேலையுமே செய்யல ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுறமே, அதை விட பெரிய வேலை வேணாமா? எந்த வேலையுமே செய்யல. நானு, மனோ, பெரியம்மா 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாட்டிக்கணும். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்பா வந்து வெங்காயம் அஞ்சு குத்தாரு, நான் வந்து சாப்பிட்றேன். இதெல்லாம் போதாது அவனுக்கு. அப்பா வெங்காயம் 5 குத்த. ஆமா, சரி விடுங்க. சாரி, அப்பா நம்ம கூட சேர்த்துக்கலாம். நாங்க 4 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றோமே. நான் ஊத்தி கொடுத்தாதான் எங்க வேலையே ஃபர்ஸ்ட். சந்தியா, நீ நல்லா உருட்டு சந்தியா. சந்தியா உருட்டுறது உன் வேலையா சந்தியா? பெரியம்மா குருமா செஞ்சுக்கிறாங்க. என்ன பெரியம்மா? ஃப்ரெண்ட்ஸ், பெரியம்மா வந்து சூப்பராக வந்து குருமா வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. பெரியம்மாவோட வேலையை வந்து பெரியம்மா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. சந்தியா வந்து உருட்டின்னு இருக்கு. மாமா வந்து சப்பாத்தி போட்டு தர்றாரு. நானும் அம்மாவும் சும்மா உட்காந்துன்னு. ஆமாம், இங்கே இருக்க எல்லாருக்குமே இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சாப்பாடு. ரொம்ப நாள் சென்னு எல்லாம் கும்பலா வந்து சாப்பிடுறோம். அப்பா வந்து வெங்காயம் அஞ்சு குத்தாரு. மாமா ஒண்ணும் பண்ணல, நானும் ஒண்ணும் பண்ணல, அம்மாவும் ஒண்ணும் பண்ணல. சுத்தமா எந்த வேலையுமே செய்யல. அவன் சின்ன பிள்ளை. ஆமா, சின்ன பிள்ளை. அதுதான் கடவுள் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அதுல கம்பளி பூச்சி யாருன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பளி பூச்சி தொட்டு நேரமா சொரிஞ்சுன்னு உட்காந்துருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அவன் இதுக்கு எந்த வேலையுமே செய்ய தேவை. இப்பதான் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா உட்காந்துட்டு இருக்கா. சரி, ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கோமே, இன்னைக்கு அக்காவுக்கு ஏதாவது அடுப்படியில் உட்காந்துருக்காளே அக்கா, அவளை எழுப்பிட்டு நம்ம உட்காருவோம். ஒரு வார்த்தை கூட மனசா. சரி, இங்க இருந்து மாமா கிட்ட இருந்து ஒன்னொன்னா எடுத்து நான் தானே கொடுத்துருந்தேன். அது பெரிய வேலை. அம்மா, என்ன ஹாப்பி நியூ இயர் முன்னாடியே கொண்டாடுறீங்களா? என்ன சப்பாத்தியோட இன்னும் வருகையில் இருக்குது, இன்னும் கொண்டாடல. வந்து சப்பாத்தி கும்பலா சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி சாப்பிடுறோம். ஆளுக்கு 5 சப்பாத்தி. தர்ஷனோட சின்ன சப்பாத்தி எல்லாம் வந்து கும்பலா வந்து உட்காந்தாச்சு. என்ன ஃபைனலா வேலை எல்லாம் முடிஞ்சிச்சா? சாப்பிட ரெடி ஆயிட்டோம். ரொம்ப பசி. சரண்யா, நான் வந்து வேலை செய்யல மாமா கேட்டு பண்ண எவ்வளோ வேலை செஞ்சிச்சு. அடுப்பு பத்த வச்சு நாளைக்கு சிலிண்டர் காயன்னு சொல்லிட்டு அதனால அடுப்பு பத்த வச்சிருது. நம்மளதான் வேற அடுப்புல விட்டு சாவடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பிளான் பண்ணி எங்களை வேற அடுப்புல சாவடிச்சு வராங்க. சின்ன பொண்ணு கருத்துல. அம்மா, என்ன சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. சரி, குருமா எப்படி இருக்கு? பெரியம்மா வச்சு கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா வந்து குருமா வச்சு கொடுத்துட்டு ஆனால் வந்து பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மாமா, எப்படி இருக்குது எல்லாம்? சூப்பரா இருக்கு, காரஞ்சாரமா இருக்கு. ஏன்னா வந்து பச்சை மிளகா வந்து நிறைய வந்து வெட்டி போட்டுட்டாங்க. எங்களுக்கு வந்து அப்படி தெரியலையே. கொஞ்சம் சாப்பிட்டுக்கிற சாப்பிட தெரியும் உனக்கு. சரி சரி, சாப்பிடுங்க. பழுத்த மிளகா, பழுகிற மிளகா, பச்சை மிளகா எல்லாம் கூட சேர்த்துக்கிறாங்க. ஆமா ஆமா. அம்மா, என்ன நைட் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுன்னு இருந்தீங்க, எப்படின்னா சைலண்ட் ஆயிட்டீங்க? ஆமா, பாப்பா ஊர்ல இருந்து வந்திருந்தா. அதான் பக்கத்துல வந்திருந்தா. ஜாலியா நான் வந்து
சப்பாத்தி வந்து நைட்டு எல்லாம் கும்பலாக உட்காந்து சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக அரட்டை அடிச்சுன்னு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் வரைக்கும் பேசியிருந்தோம். கரெக்டாக மணி 10 ஆயிடுச்சு. நாங்கள் பேசி ஜாலியாக சிரிச்சிங்க வந்தோம். அது டைம் போகிறதுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா செல்லு எடுத்து பார்த்தா மணி 10 ஆகுது. நேரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்பயே வீட்டுக்கு போகிறோமா சொல்லிட்டு போயிட்டா. சரி போமா சொல்லிட்டோம். ஜாலியாக இருந்தது. அந்த 2 மணி நேரம் வந்து 3 மணி நேரம் ஜாலியாக இருந்து நாங்கள் பேசினு எது ரொம்ப கிண்டல் பேசின்னு ஜாலியாக இருந்தமே தெரியுது. ரொம்ப நாள் ஞாபகம் போல தோணுது எனக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா சரணையெல்லாம் ரொம்ப நாள் வந்து ரொம்ப நேரம் வந்து நாங்கள் கூட வந்து சிரிச்சு பேசின மாட்டோம். ஏன்னா காலேஜ் போயிடுவா. அவங்க வீட்டில் அங்கே வேலை இருக்கு சொல்லிட்டு அப்படி இருந்துருவா. வரமாட்டான். வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துன்னு போவா. தான் வர சொல்லக்கூட வருவா. பார்த்துன்னு பொண்ணே போயிடுவாம்மா வேலைக்குன்னு சொல்லிட்டு போயிடுவா. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து உட்காந்து அழகாக ஜாலியாக சிரிச்சுன்னு பேசியிருந்துச்சு. அதை அப்படியே நினச்சிக்கினே உட்காந்துக்கிறேன் நான் ஜாலியாக இருந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே வந்து ஹாப்பி நியூ இயர் கிட்ட வரதுனால இந்த மாதிரி இருக்குமா? ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஹாப்பி நியூ இயருக்கு வந்து பிளான்ஸ்லாம் வந்து நிறைய வந்து போட்டு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எது பிளான் பண்ணின்னு சிரிச்சுன்னு எல்லாம் கண்டல் பண்ணின்னு எல்லாம் சிரிச்சுன்னு ஜாலியாக இருந்தது. ஹாப்பி நியூ இயருக்கு பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊர் கோயில் திருநா ஒன்று வந்து வருது, பெருமா கோயில் திருநா ஒன்று வருது. அதுக்கும் பிளான் போட்டோம். எல்லாத்துக்கும் புடவை எடுத்து தரணுமா, பிறந்த பொண்ணுலாம் வந்து புடவை எடுத்துலாம் தருவாங்க. அதுமாரி புடவை எடுத்து தரணுமா சொல்லியிருந்தான். எங்கள் வார்த்தை சொல்லியிருந்தேன். நான் எடுத்தாரன் நீங்கள் எடுத்தாரன் அப்படி பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஜாலியாக இருந்து தானே 3 மணி நேரம் அதான் டைம் போனதே தெரியல. சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அவங்கவுங்க டக்குன்னு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே சரி வீட்டுக்கு போகலாம் மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் 3 பேர் தான். அப்புறம் ஜாலியாக இருந்தது. யாராருக்கெல்லாம் வந்து கூட்டு குடும்பமாக இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ண பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம காமர்ஸில் காமெண்ட் பண்ணுங்க. பிடிக்குமா? அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் என்ஜாய் பண்ணேன், இப்போ என்னால் என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் மறக்காம காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் அதுமாதிரி தான் கொஞ்ச நேரம் தான் என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப நேரத்துக்கு இல்லை. ஊருக்கு அனுப்பி போயிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இப்போ வந்து போயிட்டாலும் டாட்டா பாய்.